ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான முளைக்கட்டிய சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சுண்டல் வந்துட்டு இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நிறைய தேவையில்லை, முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நைட்டு ஊற வைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் பகல் ஃபுல்லாக முளைக்கணுங்க. அதுக்கு அடுத்த நாள் தாங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்க முடியும். நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. முளைச்சதுக்கு அப்புறமேட்டு அலசணும்னு அவசியம் இல்லை. அப்படி எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் டீட்டெயிலாக சொல்கிறேன், இல்லைனா வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காண்டி. பாருங்கள் 3 விசிலுக்கு எடுத்துட்டேன். அந்த இது கூட உடையாதுங்க, அப்படியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முளைக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கேஸும் ஆகாதுங்க. தண்ணியோடய அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரியட்டுங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டா டக்குன்னு கருகி போயிடும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 5-6 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நிறைய வேணும்னாலும் நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாகவே போதும் அப்படின்னா இதே அளவுலையும் கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பூண்டு வந்து ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது அப்படின்னா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா 1-2 வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம். நிறைய செய்கிறீங்க அப்படின்னா மூடி வச்சு கூட வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதே மாதிரியே வந்துட்டு முளைக்கட்டி பச்சைப்பயிறு வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சமைச்சும் பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது நாட்டு தக்காளி தான். ஆப்பிள் தக்காளி அரைச்சினா 3 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் புளிப்பே இருக்காது. அதனால் 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. அதனால் மூடி வச்சிடலாம். பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தாங்க. நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் அளவுலாம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக அதே மாதிரியே. இதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா 1.5 ஸ்பூனு கூட சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனு,
எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க ஃபுல்லாக. மசாலா மட்டும் கறியிறாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டா டேஸ்ட்டே மாறிடும், கலரும் மாறிடும். இப்போ அது ஒரு நிமிஷத்துக்குனாலும் மூடி வச்சுருங்க. அதோடய பச்சை வாசனைலாம் வந்து உடனே போயிடும். பாருங்கள், லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுல, இந்த மாதிரி தான் இருக்கணும். உடனே வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க எப்போவுமே. இப்போ அதில் நான் வந்து அந்த சுண்டலில் இருக்கிற தண்ணி, அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் வாட்டரும் கூட சேர்த்துக்கிறலாம் வேணும்னா. நான் வந்து அதில் இருக்கிற குழம்பு தண்ணி, அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. அதோடய பச்சை வாசனைலாம் போகட்டும். அதனால் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி, வரமல்லி இருக்குல்ல அது, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா பவுடராக எந்த அளவுக்கு அரைக்கணுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. 1 2 உடஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ஒரு சுற்றினாலும் சுற்றிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே தேங்காய் சேர்க்காதீங்க, மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க. இதெல்லாம் லைட்டாக ஒரு சுற்றினாலும் சுற்றினதுக்கப்புறமேட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல சுண்டல், அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு, நிறைய தேவையில்லை, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காகவும் ஆகிருச்சு. நல்லா அதோடய பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டல், அதை அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டே ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால சேர்க்கலாம். ஆனால் அது வந்து எப்படின்னா இந்த டைமில் சேர்க்கக்கூடாது. வேக வச்சும் போடாதீங்க. வெங்காயம் சேர்க்குறீங்கல்ல, அந்த டைமில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தோல்லாம் சீவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வெங்காயம் சேர்க்கும் போதே உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பே நான் ஃபஸ்ட்லேருந்து போடவே இல்லை, கொண்டக்கடலை வேகும்போது மட்டும் கொஞ்சமாக போட்டிருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு வரப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. பத்தலைட்டா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சுண்டல், அந்த மல்லி, ஜீரகம், அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிடலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகத்தட்டிக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு அப்படின்னா குழம்பும் ரெடி ஆயிரும், அதோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த மாதிரி சுண்டல் குழம்புலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எப்பயாவது வைப்பாங்க. இப்போ நம்ம நினச்ச நேரத்தில் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி முளை கட்டி நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதே இல்லைங்க. இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்துலாமா? இது மூடி வச்சுட்டு நல்லா அதோட தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகத்தட்டிக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பரான குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார்